பாருங்க காய்களுக்கு இடையில உட்காந்துட்டு இருக்க. அப்படியே என்ன சுத்தி தோரண மாதிரி பாருங்க காய்கள் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே மேல பாருங்க எவ்வளவு காய்கள்னு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பழைய பக்கெட்டில் தான் முருங்கை மரம் வச்சுருந்தேங்க. அது தொடர்ந்து 2 வருஷமா நல்லா காய்களை கொடுத்துருச்சு. மரமும் நல்லா பெருசாயிடுச்சு. அந்த பக்கெட் வந்து அந்த மரத்துக்கு இப்போ வந்து போதுமானதாக இல்லைங்க. அதனால நான் வந்து ட்ரம்முக்கு அதை மறுநடவு செய்ய போகிறேன். அதுக்காக தான் அந்த செம்மண் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மரத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருட்களெல்லாம் இந்த செம்மண்ணில் சேர்த்திடலாங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ புது செம்மண்ணோட ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம சேர்த்திட்டு இருக்கோம். இப்போ முருங்கை மரம் மறுநடவு செய்கிறதுக்கான மண்கலவை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இதில் என்னென்ன நான் வந்து சேர்த்திருக்கேன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா செம்மண் சேர்த்திருக்கேன், மணல் சேர்த்திருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த இலைத்தலைகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், காய்ந்த இலைத்தலை. இது வந்து என்னுடைய கசின் வீட்டிலேருந்து ஒரு வேப்ப மரம் பெருசாக இருந்துச்சு. அவர் மூட்டை மூட்டையாக எடுத்து வச்சுருந்தாரு அந்த காஞ்ச இலையெல்லாம். இதெல்லாம் வந்து நான் குப்பையில் போட்டுருவேன்னாரு. ஐயோ குப்பையில் போடாதீங்க, இது வந்து ஒரு வைரங்க அப்படின்னு. அவர் இல்லைங்கன்னு சிரித்தார். கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி குப்பைக்கு போகிறத ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ நான் 2 மூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்போ இனிமேல் நான் குப்பையில் ஏரியெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன்ட்டு இப்போ அது வந்து அவங்க வீட்டில் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அதில் எடுத்துகிட்டு வந்தது தாங்க. காஞ்ச இடதலைக்கு எங்கே போகிறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் நம்மளை சுற்றியே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். நம்ம இந்த மாடி தோட்டத்தில் வந்து ஈடுபட்டோம்னா தன்னால் நமக்கு பொருள் கிடச்சிடும். அதில் பார்த்திங்கன்னா 2 மூட்டை கிடச்சிது. பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அமேசான் காடுகளில் பார்த்திங்கன்னா எதுவும் உரமெல்லாம் போட மாட்டாங்க. இந்த காஞ்ச இலைத்தலைகள் தான் மரத்தில் கொட்டி கொட்டி அதுவே வந்து உரமாகி அந்த மரமெல்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. சரிங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காஞ்ச இலைத்தலைகளை சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உரம் நல்லாயிருக்கும். உரமே கொடுக்காட்டியும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் நல்லா காஞ்சதுங்க, அதுவும் கொட்டியிருக்கேன். அப்புறம் வந்து மண்புழு உரம் சும்மா ஒரு 2 கைப்பிடி. அதில் இருக்க சின்ன சின்ன மண்புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா பெருகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அசோஸ்பைரிலம், ட்ரைகோட்ராமா வெரிடி, சூடாமோனஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கிகள். இதை வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும். அதை வந்து 2 தொட்டிக்கு ஒரு 10 கிராம் வீதம் சேர்த்திருக்காங்க. வேறு என்ன சேர்த்துணுன்னு பார்த்திங்கன்னா இது சாட்கோல், அதாவது கரித்துண்டு, இந்த அயன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா அது கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இவ்வளோ தான் இது மண் கலவை. பெரிய சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து உடனே வைக்க போகிறதில்ல, நல்லா கலந்து ட்ரம்மில் நிறச்சிட்டு ஒரு 15 நாள் 1 மாதம் எவ்வளோ நாள் விடுறோமோ அவ்வளோ நாள் நல்லது தான். ஏற்கனவே இதெல்லாம் நல்லா மக்கி தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிளைமேட் பார்த்து நம்ம நடணும். ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்ம மறு நடவில் செய்யக்கூடாது. அந்த மரத்தை லேசாக கட் பண்ணி விட்டுட்டு சாணம்லாம் வச்சு நான் பண்ணிடுவேன். இதுதான் மண்கலவை. இந்த மண்கலவை நல்லா கலக்கி நம்ம ட்ரம்மில் நிறச்சி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. சரிங்களா, இன்றைக்கி மண்கலவையோட இது தான். ஓகேங்களா, ஓகே. இப்போ கலக்கிடலாங்க. இன்னொன்று சொல்லிடுறாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட் சேர்த்தவே இல்லை. கோகோபீட் வந்து நமக்கு தேவையே இல்லைங்க. நம்ம மர வகைகள் நடும்போது கோகோபீட்டே வேண்டாம் நமக்கு. சரிங்க, கோகோபீட்டில் எந்த விதமான சத்துக்களும் இல்லை. அப்போ கோகோபீட்டுங்கிறது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அது செடிகளுக்கு ஓகே, மரங்களுக்கு வந்து கோகோபீட் தேவையில்லை. ஏன்னா நம்ம மரங்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை காற்றடிச்சா விழக்கூடாது. அதனால் கோகோபீட் சேர்த்துல. செம்மண்ணும் நிறைய சேர்க்கக்கூடாது, ரொம்ப இருகலாக இருக்கும். நான் வந்து இந்த இலைகள் சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துன இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கலந்த இந்த மண்கலவை வந்து ஒரு 2 ட்ரம்மில் வந்து நான் நிறச்சி வச்சுட்டு ஒரு மாதம் வரையும் நல்லா தண்ணி தொளிச்சிட்டே வருவாங்க. அப்போ தான் அந்த மண் வந்து இந்த காஞ்ச இது இலைத்தலைகளோடு நல்லா கலந்து
அது அந்த இலைகள் வந்து மக்க ஆரம்பிக்குங்க. முருங்கை மரம் அந்த சின்ன பக்கெட்லேருந்து எடுத்து நான் இந்த பெரிய ட்ரம்மில் மாற்றுறேங்க. அதுக்காக மண் வந்து நான் ரெடி பண்ணி வச்சு 1 மாதம் ஆச்சு. மண் நல்லா செட் ஆயிடுச்சு, அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது இந்த ட்ரம்மில் இருக்கிற பாதி அளவு மண்ணை வெளியே எடுத்தால் தான் அந்த பழைய மரத்தை வந்து நம்ம உள்ளே வைக்க முடியும். அதுக்காக நம்ம மண் எடுத்துகிட்ருக்கோங்க. பாதி அளவுக்கு மண் எடுத்துட்டு அப்புறம் அந்த மரத்தை வந்து இதில் எடுத்து நட்டுறலாங்க. மண் நல்லா ஈரமாக இருக்குது. டெய்லி நான் வந்து தண்ணி தெளிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம தண்ணி தெளிச்சிட்டு வந்தால் அதில் செட் ஆகும். நம்ம கலக்கி வச்ச அந்த எருவு, அந்த வேஸ்ட்டு, அந்த கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாமே நம்ம தண்ணி தெளிச்சிட்டு வரணுங்க. இதெல்லாம் அப்போ தான் நம்ம மண்ணோட மண்ணாக கலக்கி செட் ஆகுங்க. இது டிசம்பருங்க. இது நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. எப்போவுமே 32 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ 22 தான் இருக்குது. இந்த கிளைமேட்டில் வச்சோம்னா நல்லா அந்த மரம் தழைச்சி வரும். இப்போ பாதி அளவு மண் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த மரத்தை எடுத்து இதை வைக்கும் போது அந்த அளவு பார்த்துட்டு மறுபடியும் எடுக்கணுமா என்னங்கிறத பார்த்துக்கலாம். இப்போவே நிறைய எடுக்க வேண்டாம். அந்த மரத்தை எடுத்து இதில் வைக்க போகிறோங்க. மரம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல திக்னஸாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த பக்கெட்லேயே வச்சுருந்தோன்னா நமக்கு தேவையான ஈல்டு வந்து எடுக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அந்த ட்ரம்மில் மாற்றி வைக்க போகிறோம். ட்ரம்மில் மாற்றி வைக்கும் போது நமக்கு நிறைய காய்கள் வந்து கிடைக்கும். இப்போ அதுக்காக இந்த மேலே இருக்கிற அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துடலாங்க. நான் அப்படியே நம்ம எடுக்க முடியாது, நல்ல இறுகி இருக்கும். தண்ணி விட்டாலும் ரொம்ப சொதன்னு ஆயிரும். அதனால் இப்போ மேலே இருக்கிற மண்ணை அப்படியே நான் வலிச்சு போட்டுட்டு அப்புறம் சைடில் வந்து முடிஞ்சளவு நம்ம மண்ணை எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வந்து புது மண்ணில் தான் வைக்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப குத்துனாலும் அந்த வேர்கள் வந்து கட்டாயிரும். மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இப்படி நேக்காக எடுத்துட்டு இப்போ சைடில் லேசாக இப்படி கேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலை, மரம் வந்து எடுக்க போகிறோன்னு சொல்லி தண்ணி ஊற்றலைங்க. இப்போ சின்ன செடியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி அதை எடுத்து பிடுங்கி நடலாம். இது வந்து நல்லா இறுகி இருக்குது இல்லையா, அதனால நம்ம வேர்கள் கட்டாகாமல் அதே சமயம் அப்படியே அந்த பழைய மண்ணோட நம்ம தூக்கணும். இப்படி சாய்ச்சாலும் மரம் ஒடிஞ்சு போயிருங்க. அதனால் இப்படி தூக்கி பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி சைடில் கம்பி வச்சு லேசாக அடித்தோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கெட்டு வந்துருங்க. பார்த்தீங்களா வேர் பார்த்தீங்களா, இதே நிலமாக இருந்தால் அந்த வேர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணி ஊற்றுனா எப்படி தண்ணி அப்படியே ஃப்ரீயாக போகும் பாருங்கள், அந்த மாதிரி இந்த வேர்கள் வந்து ஃப்ரீயாக போயிருக்கும். இப்போ அந்த பக்கெட் அப்படிங்கிறனால அது பாருங்கள் சுருண்டு அப்படியே அந்த பக்கெட்டுக்குள்ளேயே அந்த வேர்கள் அப்படியே முடங்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதை எடுத்து நடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஓரளவு நம்ம மண்ணை வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற மண்ணெல்லாம், ஏன்னா நம்ம புது மண் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. அதே போல் பழைய மண் கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த மண் முடிஞ்ச அளவு நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம அப்படியே கொத்தி எடுத்துடலாம். இதுக்கு தான் நிலத்தில் வைக்கிறதுக்கும் நம்ம ஒரு தொட்டிகளில் வச்சு வளர்த்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். வேர்கள் பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்குது, மண்ணை விட வேர்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு சென்டராக பார்த்து வச்சுட்டு ஒரு லெவல் பார்த்து வச்சுக்கலாங்க. அந்த ட்ரம்மும் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு, அதையும் வந்து நம்ம மண்ணை கொட்டும் போது கை வச்சு கொஞ்சம் சரியாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அந்த மண் கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகும்போது அந்த ட்ரம்மும் அந்த ரவுண்ட் சைஸ்க்கு வந்துருங்க. மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரம்மை பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மண்ணை அமுத்தி விட்டுக்குங்க கையால். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற நல்லா மண் செட் ஆயிரும், கொஞ்சம் கேப் விழுகும். அப்போ மறுபடியும் நம்ம வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற நல்லா இறங்குங்க. இப்போ இந்த ட்ரம்மில் மண் நிறச்சாச்சுங்க. ஒரு மரம் வச்சுட்டோம். ஈவினிங் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ லைட் கொடுத்துட்டு தான் இன்னொரு ட்ரம்மும் நம்ம மாற்ற போகிறோங்க. இந்த மரம் வந்து ஒரு சின்ன ட்ரம்மில் வச்சுருந்தேங்க, அதையும் வந்து மாற்றி வச்சுட்டேங்க. ஆனால் அந்த மரத்தை விட இந்த மரம் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இதுவும் மாற்றியாச்சு. இதுவும் சென்டரில் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கும் நம்ம வந்து மண் ஃபில் பண்ணிடலாங்க.
இந்த மண் கலவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், புது மண் கலவை இல்லைங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மண் கலவை ரெடி பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம். அந்த மண் கலவை தான். ட்ரம்மில் தான் நிறச்சி வச்சுருந்தோம். இப்போ ட்ரம்லேருந்து கீழே கொட்டிட்டு மரத்தை எடுத்து வச்சு மறுபடியும் அதே மண்ணை ஃபில் பண்ணுறோங்க. பழைய மண்ணெல்லாம் வந்து நம்ம இதுக்கு எடுத்துட்டோம். அந்த வேரில் ஒட்டிட்டு இருந்த மண் மட்டும்தான் இருக்குது, அதோட தான் இறக்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்ந்து நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை. இருட்டுனால அதனால் எடுக்க முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டுருக்கோம். காலையில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு தடவை. புது ட்ரம்முக்கு மாற்றி அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. பாருங்கள், மரம் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது இலைகள்லாம் பழுத்துட்டு இருக்கு. மரம் வந்து குச்சி குச்சா இருக்குதுங்க, ரொம்ப குச்சி குச்சா இருக்குது. எதுவுமே நான் கட் பண்ணலை, மரத்தை வந்து கட் பண்ணி விடாமல் அப்படியே நான் வந்து எடுத்து ட்ரம்மில் வச்சுருக்கேன். ரெண்டு மாதத்துக்கு பிறகு பார்க்குறேங்க. பாருங்கள், கீரை செடிகள் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இதை பொன்னாங்கண்ணி நிறைய படர்ந்து வந்திருக்குங்க. இது எல்லாமே எடுத்துடலாம். இந்த பொன்னாங்கண்ணி நடும் போதே கொஞ்சம் சின்ன அளவு இருந்துச்சு அதில், அதை எடுக்காமல் அந்த இருட்டில் நட்டுட்டேன். அதில் அந்த பொன்னாங்கண்ணி வேர்களும் வந்து அந்த முருங்கை மர வேர்களோடு இருந்திருக்கு. அது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா படர்ந்துருக்குங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டுடலாங்க, இல்லைன்னா மரத்துக்கு போகிற சத்தெல்லாம் இந்த கீரைகளை எடுத்துருங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை நான் வந்து சமையல் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மண் வந்து காயாமல் இருக்கணும்னு சொல்லி மேலெல்லாம் போட்டு விட்டேங்க. அது என்னாச்சு, அது வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு. பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம அப்படி பிடுங்கி விட்டாலும் வந்துட்டே இருக்கும். இப்போ இது வந்து வேறு ஏதாவது நம்ம செடிகள் வளர்த்துறோம் அப்படின்னா அதில் போட்டோம் அப்படின்னா அந்த செடிகளை வந்து வளர விடாது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அதனால தான் இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரைகளை மட்டும் நம்ம அந்த கம்போஸ்ட் பின்னில் நல்லா காஞ்ச பின்னாடி தான் அந்த இதில் போடணும், மண்ணில். இல்லை பிஞ்சுகளும் விட்டுருக்கு பாருங்கள், இதோ பிஞ்சு நிறைய விட்டுருக்கு, பூக்கள் நிறைய விட்டுருக்கு. இந்த மரத்தில் பாருங்கள், பூக்கள் நிறைய பிடிச்சிருக்கு. கீழே கீரை செடி நிறைய வந்துருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டோம். கீரை செடி இந்த ட்ரம்மில் நிறைய வந்துருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டதுக்கு பின்னாடி நிறைய பூக்கள் பிடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம வந்து முருங்கை மரம் மாடி தோட்டத்தில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து மண் மாற்றணுங்க. அதுதான் விஷயமே. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன், மண் மாற்றின பின்னாடி எவ்வளோ காய்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருக்கீங்க. நிறைய காய்கள் பிடிச்சிருக்குங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது நான் அப்படியே விட்டுருந்தேன்னா 1 காய் 2 காய் இந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து நம்ம நிலம்னா அது வேறங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ரோ பேகு, ட்ரம்மு இது மாதிரிலாம் வைக்கும் போது நம்ம 2 வருஷத்துக்கு ஒருக்க மண்ணை மாற்றி அதுகளுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக கொடுக்க அதுக்கு வந்து ஈல்டும் அதிகமாக கொடுக்குங்க. சத்துக்களை பொறுத்து தான் நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியுங்க. பாருங்கள், எல்லாம் கொத்து கொத்தாக, அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பிஞ்சு விழுந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு 2 காய் 3 காய் அந்த மாதிரி தான் பறிப்பேன். இது வந்து முதல் முறை கொத்து கொத்தா இப்போ காய்ச்சிருக்குங்க. இந்த ட்ரம்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் காய்கள் எடுத்ததில்லை. காரணம் என்னென்னங்க, இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர விட்டுட்டேன். அதோட தண்டுகள் வேர்கள் வந்து ரொம்ப நீளமாக அதிகம் ஆழமாக போகக்கூடியது அந்த பொன்னாங்கண்ணியோடைய வேர்கள். இப்போ அதில் இருக்கிற சத்துக்களை, மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் பொன்னாங்கண்ணி வேர்களை எடுத்துருச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி யாராவது மரம் இந்த மாதிரி மர வகை வளர்த்துனீங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரைகளெல்லாம் வைக்காதீங்க. அது பார்த்தா மேலே பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கீழே வந்து அதோட வேர்கள் ரொம்ப பெரியது. அதுக்கான ஷார்ட்ஸ் நான் போடுறேன், அந்த வேர்கள் எவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படின்னு. அதனால் அந்த மரம் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாயிடுச்சு. இது பாருங்கள், இந்த மரத்தோட திக்னஸ் நல்லாவே இருக்கும். அது வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். காரணம் வந்து அந்த பொன்னாங்கண்ணி வேர்கள் உள்ள சத்துக்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்கு. மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழித்து தான் நான் இதை வந்து ரீபாட்டிங் பண்ணுவேன். அப்போ அந்த வேர்கள் எல்லாம் தனியாக எடுக்கணுங்க. அது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரம்மில் வந்து அந்த வேர்கள் இல்லை. அதாவது கம்போஸ்ட் நான் வந்து
கீரைகளை வந்து ஆஞ்சிட்டு அதை வேஸ்ட்டை கொண்டாந்து கொட்டிட்டேன். அதுலேருந்து அப்படியே வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு. இப்போ வந்து முத்தின காய் வந்து பறிச்சுக்கிறேன். எல்லா காய்களும் பறிக்கல, தேவையான காய்கள் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே காய்கள்லாம் முத்தி இருக்கு, இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவையானது மட்டும் பறிச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு அளவாக பறிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.